வணக்கம் நண்பர்களே, ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இலங்கையோட இயற்கை அழகையும் வரலாற்றையும் பார்த்து ரசிச்ச நாம இன்னைக்கு ஒரு செம்ம யம்மியான பயணம் போக போறோம். ஆமாங்க, உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச இலங்கையோட பாரம்பரிய உணவுகள் மற்றும் அதோட வேற லெவல் சுவைகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தயாரா இருங்க, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறோம். இலங்கை உணவுனாலே முதல்ல மைண்டுக்கு வர்றது அந்த சுருன்னு ஏறுற காரமும் கமகமன்னு வர்ற மனமும் தான். இதுக்கு சீக்ரெட்டே அவங்க பயன்படுத்துற தரமான மசாலா பொருட்களும் தாராளமா ஊத்துற தேங்காய் பாலும் தான். முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது இலங்கை இடியாப்பம் மற்றும் சொதி. என்னடா இது, நம்ம ஊர் இடியாப்பம் தானே நினைக்காதீங்க. அந்த திக்கான தேங்காய் பால் சொதியையும் கூடவே காரசாரமான போல் சம்பளையும் வச்சு ஒரு வாய் சாப்பிட்டா நிஜமாவே ஒரு சொர்க்கலோக அனுபவங்க. துருவின தேங்காய், காய்ந்த மிளகாய், சின்ன வெங்காயம், அப்புறம் அந்த எலுமிச்சை சாறு. ஆஹா, இந்த சம்பல் இல்லாம இலங்கை உணவே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்ததா இலங்கையோட அடையாளமே இந்த யாழ்ப்பாணத்து நண்டு கறி தான். முருங்கை இலைகள், அப்புறம் அந்த ஸ்பெஷல் யாழ் தூள், அதாவது ஜாஃப்னா கறி பவுடர் சேர்த்து சமைக்கிறப்போ வர்ற மனம் இருக்கே, தெருவையே தூக்கும். இத சூடான சாதம் இல்லனா பான் கூட தொட்டு சாப்பிட்டா அந்த ருசி உங்க நாக்குல அப்படியே தங்கிடும். நண்டு பிரியர்களுக்கு இது ஒரு பெரிய விருந்து. கடலோர பக்கம் போனா அங்க மீன் அம்பிள்தியால் பயங்கர ஃபேமஸ். இது ஒரு வித்தியாசமான மீன் கறி. தண்ணியே சேர்க்காம குடம்புளி, அதாவது கொரக்கா சேர்த்து கெட்டியா சமைப்பாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே இது பல நாட்களுக்கு கெட்டு போகாது. காரமும் புளிப்பும் சரிபாதியா இருக்கிற இந்த டிஷ் மீன் பிரியர்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். சரி, ஸ்ட்ரீட் ஃபுட் பக்கம் வந்தா அங்க ராஜா யாரு? நம்ம கொத்து ரொட்டி தான். வீச்சருவிய சிறு சிறு துண்டுகளா வெட்டி முட்டை, கறி, காய்கறி எல்லாம் போட்டு அந்த 2 இரும்பு கரண்டியால டக் டக் டக்னு தாளம் போட்டு அவங்க கொத்துற சத்தமே நம்ம பசிய தூண்டும்ல. இன்னைக்கு உலகம் முழுக்க கொத்து ரொட்டி கிடைச்சாலும் இலங்கையில அதோட ஒரிஜினல் சுவையே தனிதாங்க. இனிப்பு இல்லாம எப்படி? தேங்காய் பால், கருப்பட்டி சேர்த்து செய்யற வட்டலாப்பம் உலக புகழ் பெற்றது. பண்டிகை காலங்கள்ல இலங்கை வீடுகள்ல மனம் வீசுற இந்த இனிப்பு நாக்குல வெச்ச உடனே அப்படியே கரைஞ்சிடும். அதே மாதிரி விடியற் காலையில சூடான பால் சோறு, அதுக்கு துணையா அந்த லூனு மிரஸ், அந்த நாளே அமர்க்களமா ஆரம்பிக்கும். இலங்கையோட இந்த ருசிமிக்க உணவுகள்ல உங்களுக்கு பிடிச்சது எது? இல்ல எதை சுவைக்கு நீங்க வெயிட்டிங்? உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இலங்கை பற்றிய இந்த தொடர் பயணம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை வந்து பார்க்கறேன். நன்றி நண்பர்களே.